இதுபோல் வழக்குகள் சுமந்தவர்கள் யார் இருக்கிறார்கள் மறுமலர்ச்சி திமுகவில்? என்னுடைய பாஸ்போர்ட்டே முடக்கப்பட்டது, அதுக்கு பின்னால் தான் அது பெற்றோம். ஆக இப்பேற்பட்ட களங்களில் களமாடிய என்னை கொச்சைப்படுத்துவது, சிறுமைப்படுத்துவது, அவமானப்படுத்துவது, அலைக்கழிப்பது, ஒரு தகுதியில்லாத நபர்களை விட்டு என்னை விட்டு இட்டுக்கட்டி அவதூறை பரப்புகின்ற செயலை நீங்க தகுதியில்லாத நபர் அவருடைய செய்யறாங்கிற அந்த விஷயத்தை தொடர்ச்சியா பேசுறாங்க. வைகோ அவர்களுடைய நிலைப்பாடு என்ன? அதுதான் இப்ப துரை வைகோ அவர்கள் உங்களை புறந்தள்ளுறாரு, உங்களை வந்து இவ்வளவு உங்களுக்கான சீனியாரிட்டி, உங்களுக்கான உழைப்புக்கான அங்கீகாரத்தை தர மறுக்கிறார் அப்படிங்கன்னா, அவர் நேற்று வந்தவர் நீங்க சொன்னது போல. அப்ப வந்து வைகோ அந்த இடத்துல என்ன ஸ்டாண்ட் எடுக்கணும்? என்னுடைய தளபதி, என் தம்பி, கட்சியினுடைய அடையாளம், தூண் அப்படிங்கிற 32 ஆண்டு கால வரலாற்றை அவரளவா அழுது குட்டி இருக்கணும், அவரளவா ஆர்ப்பரித்து பேசியிருக்கணும். அவர் செய்திருந்தார்னா ஒரு உயர்ந்த மதிப்பீடு பெற்றிருப்பார். அவர் ஏதோ அழுத்தங்களுக்கு ஏதோ ஒரு காரணங்களுக்கு இப்போ குறை சொல்லலாம், பார்த்தியா அதால் தான் நாங்கள் வந்து அவர் அப்போ பண்ணலை அப்படின்ட்டு. இது நீங்கள் எடுத்த முடிவுகளுக்கு ஒரு ஜஸ்டிஃபை பண்ணது, நியாயம் கற்பிப்பதற்கு இந்த வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தலாம். ஆனால் உண்மை அதுவல்ல. நீங்கள் அந்த உரிய பிரதிநிதித்துவத்தை வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை யாராலும் மறுக்க முடியாது.